நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தெய்வமணி. இந்தியன் 2 இன்னும் 2 நாள் தான் இருக்குது நம்ம பார்த்து நம்ம ரசிப்பதற்கு. அதற்குள்ள முடிந்த அளவு இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன். இன்றைக்கி அவர் கொச்சினில் இருக்கார். இன்றைக்கி கொச்சினில் ஒரு மிகப்பெரிய அளவில் இப்போ விழா நடக்குது. இங்கே ப்ரமோஷன் நடக்குது. அதில் பல நடிகர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. வழக்கம் போல் சங்கர் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. கொச்சி நகரமே களை கட்டி இருக்குது. இதே நேரத்தில் டெல்லியில் ஒன்று நடக்க வேண்டியது இருக்குது, பாக்கி இருக்குது. இன்னும் தலைநகரம் ஒன்று தான் பாக்கி. அந்த தலைநகரம் ஏன் தாமதமாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. ஆனால் அது நாளைக்கு தெரிஞ்சிடும் ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாமே இன்னும் வரலை, யாருடைய கையிலும் வரலை. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் தான் இந்த பிவிஆர், ஐநாக்ஸ் இந்த மாதிரி தேட்டர்கள் இருக்குது பாருங்கள், அவங்க தங்களுடைய அட்வான்ஸ் புக்கிங்கை ஆரம்பிப்பாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போ மும்பையில் மழை கொட்டுன்னு கொட்டி தீர்க்குது. அதனால் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கு இங்கே. இப்போ இந்தியன் 2க்கு அங்கே போட்டி எதுன்னு சொன்னால் சர்ஃபிரான்னு சொல்லி ஒரு படம். அந்த சர்ஃபிரா படத்தை யார் எடுத்திருக்கான்னா நம்ம டூட்டி, நம்ம சூர்யா அண்டு ஜோதிகா அவர்களுடைய கம்பெனி படம். சுதா கங்காரா டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படத்தில் அக்ஷய்குமார் மெயின் ஆர்டிஸ்ட்டு, அவரோடு சேர்ந்து சரத்குமார் நடிச்சிருக்காரு. இந்த படம் தமிழில் வந்த படம். அதாவது விமானத்தை மையமாக வைத்து ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துடைய ஹிந்தி பதிப்பு தான். அதில் தான் அவர் அக்ஷய்குமார் நடிக்கிறார். இந்த அக்ஷய்குமாருக்கு இந்த படம் வெற்றி பெற்று ஆகணும். இல்லைன்னு சொன்னால் அவருடைய தொடர்ந்து தோல்விகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த தோல்விகளுக்கு மேலும் இன்னொரு தோல்வியாகிவிடுங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 7 நகரங்களில் தன்னுடைய ரசிகர்களுக்காக ஸ்பெஷல் ஷோ போட்டு ஸ்பெஷல் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அக்ஷய்குமார். எப்படி முதல் ஷோவை ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்கி காட்டணுங்கிற ஒரு வீடியோவை அக்ஷய்குமார் அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்கார். அது அவருடைய முயற்சிக்கு அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு பதில் கொடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் முயற்சி பாராட்டத்தக்கது. ஏன்னா தொடர்ந்து 4 படங்கள் அவருடைய படங்கள் தோல்வி. அவர்னால ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹீரோ. அவர் 3வது இடத்துல இருக்கவர். முதலிடம் சல்மான் கான், 2வது இடம் ஷாருக் கான், 3வது இடம் அக்ஷய்குமார். இந்த சூரரை போற்று படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வட இந்திய கம்பெனியும் நம்ம டூட்டி சூர்யா அண்டு ஜோதிகா அவர்கள் நடத்தும் அந்த தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து தயாரித்திருக்கிற படம். ஸோ அங்கே இப்போ பாலிவுட்டில் ஒரு பலமான ஒரு காலடி ஊன்றணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட ஜோதிகா இறங்கியிருக்காங்க. அதுக்காக தன்னுடைய கணவரை சூர்யாவை அங்கேயே கொண்டு பாம்பேலே தங்க வைத்து வெற்றிகரமாக தொழிலில் இயங்க வேண்டும் என்பது தான் நல்ல முயற்சி. பாம்பேயில் போய் நம்ம ஒரு தமிழர்கள் வெற்றி கொடி நாட்டுறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்தியன் 2 ஒரு வெற்றிகரமான ஒரு கமல்ஹாசனுடைய வெற்றி படம். 1000 கோடியே எட்டக்கூடிய வசூலில் எட்டக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு போட்டியாக நம்ம ஆட்கள் படமே வர்றதுங்கிறது நமக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். சரி, போட்டியில் யார் ஜெயித்தாலும் என்ன, நமக்கு தானே பெருமை அப்படின்னு விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். இன்னொன்று, சிம்பு 48 STR 48 அப்படிங்கிற படத்தில் தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் ராஜ்கமல் எடுக்கிறதாக ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் இல்லை, அது கைவிடப்பட்டது. காரணம் என்னென்னா, தக் லைஃப்பில் அவரை நடிக்க வைக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி தக் லைஃபுக்கு கொண்டாந்துட்டாங்க STRஐ. இதற்கிடையிலேயே அவருக்கும் பட அதிபரான ஐசரி கணேஷ் அவர்களுக்கும் ஒரு தொழில் ரீதியான ஒரு மோதல் இருந்தது. ஏன்னா ஐசரி கணேஷ் படத்தில் நடிப்பதாகத்தான் இவர் ஒப்பந்தம் பண்ணி ஒரு தொகையும் வாங்கியிருக்கார். கொரோனா குமார்ங்கிறது அந்த படத்தினுடைய பெயர். அந்த வாங்கிட்டு அவர் இங்கே இந்த சைடில் வந்துட்டதுனால ஒரு விவகாரம் வந்தது. ஐசரி கணேஷ் தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் ஒரு புகார் செஞ்சார். அந்த புகாரின் மீது விசாரித்தார்களே தவிர எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்குள்ளாக உலகநாயகன் கமல்ஹாசன்
எஸ்டிஆரை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் சில அறிவுரைகளை சொல்லி நீங்கள் அந்த படத்தில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், முறையாக ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, மறுபடியும் வாங்கிக்கோங்க, இப்போ அவங்களோட ஒரு சமரசமான ஒரு நிலையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதின் பேரில் எஸ்டிஆர் ஐசரி கணேஷோட பேசினார். ஐசரி கணேஷோட பேசுகிறதுல சமாதானத்துக்கு வந்தார்கள். இப்போது ஐசரி கணேஷ் ஒரு பெரிய படத்தை தயாரிக்க இருக்கிறார். அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகுது மலையாள டைரக்டர். அந்த மலையாள டைரக்டருடைய பெயர் ஜூட் ஆண்டனி ஜோசப். இந்த படத்தில் மோகன்லாலும் நடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு செய்தி. எஸ்டிஆர் அண்டு மோகன்லால். இதுக்கு முன்னாடி மோகன்லால் யாரோட நடிச்சிருந்தாருன்னா விஜயோட நடிச்சிருந்தார். இப்போ அது ஒரு ஒப்பீடு வரும். விஜயோட மோகன்லால் நடித்த படம் பிரமாதமாக இருக்குமா? அது பிரமாதமாக இருந்து அது வெற்றி விழா கொண்டாடிடுச்சு. அதுக்கடுத்து இப்பொழுது அதற்கு போட்டியாக எஸ்டிஆர் இந்த படத்தை வெற்றி பெற்றாக வேண்டும், வெற்றி கொடுத்தாக வேண்டும். ஆக அது மோகன்லால் இருக்கார். ஆகவே அவர் துணை கொண்டு இந்த படத்தை எப்படியாவது ஒரு உயரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். கதாநாயகி யார் என்பது இன்னும் முடிவாகவில்லை. இன்னும் ஒரு முக்கியமானது, கௌதம் மேனன் மலையாளியாக இருந்தாலும் இப்பொழுதுதான் முதலாக ஒரு மலையாள படத்தை டைரக்ட் பண்ண போகிறார். அந்த மலையாள படத்தில் நடிக்கப் போவது யார் என்றால் பிரபல சூப்பர் ஸ்டார் மம்மூட்டியினுடைய படத்தை முதலாவதாக இவர் இயக்குகிறார். இதனுடைய கதாநாயகியை இன்னும் யாரும் முடிவு செய்யவில்லை. நயன்தாரா என்று சொன்னார்கள். வேண்டாம், நயன்தாரா வேண்டாம், இப்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு நயன்தாரா ஒத்து வரமாட்டார். ஆகவே அவருக்கு பதிலாக வேறு நடிகையை போடலாம் என்று ஒரு முயற்சி நடந்தது. இப்போ அது வேறு நடிகையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பூஜை நடந்தது. இன்றைக்கு அந்த படத்தினுடைய பூஜை நடந்தது. அந்த விழாவுக்கு 2 நடிகைகள் வந்திருந்தார்கள். புதுமுகமாக இருந்தது. அவர்கள் யார் என்பது தெரியவில்லை. அது தெரிந்த பிறகு அதை நாம் அறிவிக்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.